இருந்த faith, அன்னைக்கு இருந்த அந்த பக்தி வைராக்கியம், அன்னைக்கு இருந்த நம்பிக்கை இன்னைக்கு குறைஞ்சிட்டுனா எனக்கு என்ன ஆச்சுன்னா என் பார்வை மங்க ஆரம்பிச்சிட்டு. ஆண்டவர் கேட்கிறார், ஆண்டவருக்கு இந்த சான்ஸை விட்டா அந்த பர்திமைக்கு வேற சான்ஸ் கிடைக்காது. இந்த சான்ஸை விட்டா, அதனாலதான் அவன் பிச்சை கேட்கும் போது யாரும் தடுக்கல. ஆனா பார்வைக்காக கத்தின போது 4 பேர் வந்துட்டாங்க. சத்தம் போடாத, சத்தம் போடாத. ஹல்லேலூயா. என ஒரு தேவ பிள்ளையின் கண்கள் திறந்தா பாதிக்கப்படுகிறது பிசாசின் கோட்டை, பிசாசின் சித்தம். அதனாலதான் அந்த வழியருக எத்தனை நாள் உட்கார்ந்து பிச்சை கேட்டிருப்போம். யாராவது தடுத்தாங்களா? தடுத்து அடுத்த நாள் வந்து அங்க உட்கார முடியுமா? இல்ல. யார் போறா? நசரேயனாகி இயேசு போறா. அதுல கூட பாருங்க, அவரை நிக்க வைக்கிறதுக்கு அவருடைய ஃபேவரட் பேரை சொல்றான், தாவீதின் குமாரன். தாவீது பேரை சொன்னது ஆண்டவர் நின்றுட்டார். யாருப்பா தாவீதை சொன்னது? அவன் அப்படி ஃபேவரட்டா மாறிடணும். அவன் சொல்லுங்க பார்க்கலாம், இவரை எப்படி நிக்க வைக்கலாம்? தாவீதின் குமாரனே அப்படின்ட்டார். ஏன்னா தாவீது ஆண்டவருக்கு யாரு? ஃபேவரட். ஆண்டவருடைய திரும்ப அவனை கூட்டிட்டு வா, கொண்டு வா. அவ்வளவுதான். அவன் மேல போர்த்திருந்த போர்வைய தூக்கி போட்டுட்டு. ஏன் தூக்கி போட்டான்? இனிதான் கண்ணு தெரிய போகுது. அவன் கண்ணு தெரியும்னு என்ன நம்பிக்கையில நீ சொல்ற? அதுக்கான ஒரு சாத்தியமே இல்லையே. சாத்தியம் இல்லதான். சூரியன் எத்தனாவது நாள் படைத்தார்? 4வது நாள் படைத்தார். வெளிச்சத்தை எப்ப படைச்சார்? எங்க இருந்து வந்துச்சு அந்த வெளிச்சம்? நமக்கு இப்ப வெளிச்சம் எங்க இருந்து வருது? சூரியன்ல இருந்து வருது, சந்திரன்ல இருந்து வருது. அப்போ நமக்கு வெளிச்சம் வரணும்னா என்ன வரணும்? சூரியன் வரணும். ஆண்டவர் வெளிச்சத்தை எப்ப படைச்சா? அப்ப சூரியன் எங்க இருந்துச்சு? சூரியன் இல்ல. என்ன அதன் அர்த்தம்? சூரியன் இல்லைன்னாலும் சாத்தியம் என்று சொல்வதற்கு 0.001% இல்லைன்னாலும் அவர் வெளிச்சம் உண்டாகட்டும் என்றால் வெளிச்சம் உண்டாகும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், காற்றையும் காண மாட்டாய். நமக்கு வெளிச்சம் வரணும்னு ஆண்டவரே சூரியனே வரலையே, சந்திரனே வரலையே. இதுதான் என் ஆண்டவர். எல் ஷடாய், சர்வ வல்லவரே, எல்லாம் செய்பவரே. சொல்லுங்க, இல்லாதவைகளை வரவழைப்பவரே. கைகளை உயர்த்தி ஆபிரகாமுக்கு செய்தவர் எனக்கும் செய்யவல். நம்புறவங்க சத்தத்தை உயர்த்தி ஆபிரகாமுக்கு. ஆபிரகாம் ஆகாரை அனுப்பி விடுகிறான். ஆதியாகமம் 21 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான் என்று 14 சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் புறப்பட்டு போய் பெயர்சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள். துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு, வேர்ட் பை வேர்டா கவனிக்கணும், அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு. எதுக்கு அப்புறம்? கரெக்டா சொல்லுங்க. தண்ணீர் செலவழிந்த பின் அப்படி இல்ல, துருத்தியில் இருந்த. அப்போ பிள்ளைய எந்த நம்பிக்கையில பிடிச்சிட்டு இருக்கிறா இதுவரை? துருத்தியில் என்ன இருக்கு? பரவாயில்ல, நமக்கு ஒரு பிசினஸ் இருக்கு, நமக்கு ஒரு வேலை இருக்கு. எப்போ துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்ததோ அவள் பிடியில் இருந்த பிள்ளை இப்ப கீழே. இவ என்ன பண்ணா தெரியுமா? பிள்ளைய ஒரு செடியின் கீழே விட்டு இவ தள்ளி போய் உக்காந்து ஓன்னு அழுறான்.
ஏன் அழுதா? இவ எங்க அழுது இருக்கணும் தெரியுமா? ஆபிரகாம் அனுப்பிவிட்ட போது அங்க அழுது இருக்கணும். அங்க ஏன் அழல? ஏன்னா துருத்தியில் என்ன இருக்கு? தண்ணி இருக்கு. பேங்க்ல கொஞ்சம் என்ன இருக்கு? பணம் இருக்கு. வேலை போனா என்ன? என் புருஷனுக்கு ஒரு சின்ன தொழில் இருக்கு. சில காரியங்கள்ல நம்ம அழாம இருக்கிறது நம்ம விசுவாசத்துல வல்லவர்கள் ஆனதுனால அல்ல, துருத்தியில கொஞ்சம் தண்ணீர் இருக்கு. பிள்ளைய பிடிச்சிட்டு போறா. அங்க அழுது ஆபிரகாம்கிட்ட அழுது இருக்கணும், அங்கேயே ஆண்டவர்கிட்ட அழுது இருக்கணும். நீங்க சொல்லிதான் ஆண்டவரை நான் வந்தேன். துருத்தியில எப்போ துருத்தியில் இருக்கிற தண்ணீர் செலவழிந்ததோ அவள் என்ன சொல்லி அழுதா தெரியுமா? எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்தது என்றல்ல, பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். உன் பிள்ளைக்கு ஜீவன் ஒரு துருத்தி தண்ணீர்லையா இருக்கு. ஆமென். என் பிள்ளை அப்ப துருத்தியில தண்ணி இருந்தா, துருத்தியில தண்ணி இருந்தா, இன்னைக்கு எல்லாருக்கும் திடீர்னு எதிர்பாராத ஒரு நஷ்டம், எதிர்பாராத ஒரு வாசல் அடைக்கப்பட்ட நிலை வரும்போது எல்லாம் போனது போல இந்த நிலையை மாற்ற கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அவள் கண்களை திறந்தார். கண்களை திறந்தார். இந்த ஆகார் அடிமை பெண் தான், ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை பெற்றவள். பிள்ளை வயிற்றில் இருக்கும் போதே வார்த்தை கொடுக்கப்பட்டது. ஆனா இவ என் பிள்ளையினுடைய ஜீவன் என் பிள்ளை பிறப்பதற்கு முன்னமே கொடுக்கப்பட்ட வார்த்தையில் இருக்கிறதை பார்க்க முடியாமல் அந்த துருத்தியில இருக்கிறத பார்க்கிறான். ஐயோ, இந்த காலேஜில் என் பிள்ளைக்கு சீட்டு கிடைக்கல, அவ்வளவுதான், என் பிள்ளைக்கு லைஃபே போச்சு, நீட்ல என் பிள்ளைக்கு மார்க் போயிட்டு, அவ்வளவுதான். துருத்தியில இருக்கிற தண்ணியை வச்சு வார்த்தையை வாங்கி ஏற்கனவே வாங்கி இருக்கிறோம். ஆனாலும் துருத்தியில் இருக்கிற தண்ணீரை வைத்து +2ல கிடைச்ச மார்க்கை வச்சு அவ்வளவுதான், என் பிள்ளைக்கு லைஃப் போச்சு, எதிர்காலம் போச்சு, எல்லாம் போச்சு என்று அழுது கொண்டிருக்கிற ஆகார்களே, ஆண்டவரிடத்துல கேளுங்க. என்ன? என் கண்களை திறந்தருளும், என் கண்களை திறந்தருளும். இது பிரீச் பண்றது ரொம்ப ஈஸி, அந்த பாதையில் நடக்கிறவங்களுக்கு தான் கஷ்டம். இப்படிப்பட்ட நிலையில் வரும்போதுதான் நமக்கு என்ன தேவைன்னா, ஏன்னா வேர்டு இருக்குல்ல, வயிற்றுல இருக்கும்போதே வார்த்தையை கொடுத்தால. எங்க ஆபிரகாம் கூட கொஞ்ச நாள் தங்குனவளையே கூப்பிட்டு வார்த்தையை கொடுக்கிறார்னா, ஆபிரகாமின் சந்ததியாய் மாற்றப்பட்டவர்களுக்கு ஹல்லேலூயா ஆமென் சொல்றவங்க நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா ஆமென். துருத்தியில் இருக்கிற தண்ணி செலவழிந்தா நமக்கு எது ஞாபகத்துக்கு வராது தெரியுமா? சீக்கிரம் என்ன, எனக்கு வார்த்தை ஞாபகம் வரலைன்னாலேயே என் கண் என்ன ஆயிட்டு, ஆமே, வார்த்தை ஞாபகத்துக்கு வருதா? ஆகார, ஏன் அழுற? உனக்கு என்ன சம்பவித்தது? ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லிட்டு அழுறா. கர்த்தர் அவள் கண்களை திறந்தாள். அப்பொழுது அவள் கண்டது என்ன தெரியுமா? ஒரு துறவை. துறவை. வார்த்தை உடையவனுக்கு வேண்டியது அவன் கையில் இருக்கிற துருத்தியில் அல்ல, அவர் ஏற்படுத்தின துறவில் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் இந்த வேர்டை நான் நம்புறேன், இந்த வார்த்தையை 100% நம்புறேன். அவ்வளவுதான். என்ன நடக்குதோ இல்லையோ, அநேக நாள் நட்சத்திரங்களோ சந்திரனோ சூரியனோ இல்லை. பவுல் எழும்பி சொல்றார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். சகரியா என்கிறவன் ஆலயத்திலிருந்து ஆராதிக்கிறான், வயசானவன். தூதன் வந்து சொல்றாரு, உன் வேண்டுதல் என்ன? வேண்டுதல் குழந்தை. இப்ப சகரியாக்கு வயசு, அப்ப எப்ப ஜெபம் பண்ணி இருப்பார்? எப்ப ஜெபம் பண்ணி இருப்பார்? குழந்தைக்காக எப்ப ஜெபம் பண்ணுவாங்க? திருமணமான அந்த ஆரம்பத்தில். அப்போ சகரியாவை உன் வேண்டுதல் கேட்கப்பட்டதுன்னு அந்த ஜெபம் எப்ப எடுக்கப்பட்டது?
ஆரம்பத்துல. இப்ப சகரியா அப்படி ஜெபம் பண்ணியிருப்பாரா? வயோதிபர்களே நீங்க பேசுங்க. இப்ப அப்ப ஜெபம் பண்ணது. ஆனா இப்ப சொல்ல காரணம் என்ன? காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? சகரியாவே, உனக்கு வயசாயிட்டு, உண்மைதான், இன்னும் கொஞ்ச நாள்ல உன் தீபம் அணைய போறது உண்மைதான். ஆனால் உனக்கு செய்ய வேண்டியதை உன் தீபம் அணைந்த பிறகு அல்ல, உன் தீபம் அணைவதற்கு முன்னதாகவே செய்வது என் ஆண்டவருடைய உண்மையை காண்பிக்கிறது. ஆமென், ஆமென். உன் வேண்டுதல், சகரியாவுக்கு வயசாயிட்டு அதை நம்ப முடியல. ஆண்டவரே நான் கிழவனாய் இருக்கிறேன் அப்படியா சொல்லணும்? ஆண்டவரே நீர் சர்வ வல்லவராய் இருக்கிறீர் அப்படிதானே சொல்லணும்? இதுக்கு தான் கண்ணு திறக்கப்படணும். ஆண்டவரே நான், ஆதியாகமம் 17 ஆண்டவர் சொல்றார், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஆபிரகாம் சாஷ்டாங்கமாய் விழுந்து குனிந்து சொல்லுகிறார், நான் கிழவன், அவள் கிழவி. இது மட்டும் சாரால் கேட்டிருந்தா நீங்க கிழவன்னு சொல்லுங்க, என்ன எதுக்கு? நான் கிழவன். நம்ம எல்லாம் ஒரு சந்ததி அவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையாய் அது ஆண்டவருடைய சந்ததி எனப்படும். அவர்கள் அவருடைய நீதியை அறிவிப்பார்கள். மகா பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து சகரியாவே பயப்படாது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொன்னதும் நான் கிழவனாயிருக்கிறேன். ஆண்டவர் ஜிப்பு போட்டார், வெளியே வாரார். ஆமே, சில நேரத்தில் நம்ம வாய் அடைப்பார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரத்தில் நம்மளை ரொம்ப பேச வைப்பார், சில நேரத்தில் வாய் அடைப்பார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் திறப்பதும் நன்மைக்கு, அடைப்பதும் நன்மைக்கு. இப்போ மரியாளுக்கு அதே தூதன் தரிசனமாகிறான். தரிசனமாகி சொல்லுகிறான், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே என்று சொல்லும் போது, உன் இனத்தாளாகி எலிசபெத், அவளுக்கு இப்பொழுது 6வது மாதம். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. இப்போ மரியாள் வீட்டுக்கு ஓடி போறாங்க. 6 மாதம் வெளியே வராத எலிசபெத். நடந்தது மிராக்கிள். ஆனாலும் எப்போ நடந்துச்சு? வயசு காலத்தில் நடந்துச்சு. அதாவது நமக்கு ஒண்ணு கிடைக்கலன்னா உங்களுக்கு இன்னும் கிடைக்கலையா, நடக்கலையான்னு கேட்பாங்க. ஆனா நமக்கு கிடைச்சிட்டுனா அதே வாய் சொல்லும், இந்த வயசுல உங்களுக்கு இது தேவையா? அதனாலதான் எலிசபெத் என்ன பண்றாங்கன்னா, தன்னை வெளியே காட்டல. நல்ல கவனிங்க, சுமப்பது தரிசனமானால் தரிசனம் உள்ளவர்களிடத்தில் மட்டும்தான் நம்மை காண்பிக்க வேண்டும். நீங்க சுமக்கிறது கர்த்தருடைய வார்த்தையானால் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதே, போட்டால் அது பீறி போட்டுவிடும். வெளியே ஏன்னா எலிசபெத் சுமக்கிறதோ தீர்க்க தரிசனம், கர்த்தருடைய திட்டம், கர்த்தருடைய பெரிய விஷன், கர்த்தருடைய வார்த்தை. மரியாள் சுமக்கிறதும் தரிசனம் உள்ளவர்கள் இணையும் போது. மரியாள் அங்க காத்திருப்பு கூட்டம் நடத்தல, பிரைஸ் தி லார்ட் அப்படினாங்க, அவ்வளவுதான். எலிசபெத் வயிற்றில் இருந்த பிள்ளை தரிசனம் உள்ளவர்கள் ஒருவர் வாழ்த்தும் போது ஹோலி ஸ்பிரிட் அங்க இறங்குவார். சர்ச்சுக்கு வரும்போது பிளஸ் பண்ணணும். ஆமென்.